விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் காமராஜர் வழியில் நேர்மையான ஆட்சியை தருவோம் என்று காங்கிரஸ் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள காமராஜர், வ.உ.சி., அண்ணல் காந்தி, ராஜாஜி, முன்னாள் முதலமைச்சர் பக்தவாச்சலம் ஆகியோரின் நினைவிடங்களில் காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், தங்களை நம்பி அமைச்சர் பதவி அளித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நன்றி கூறுவதாக தெரிவித்தார். காமராஜ் ஆட்சி அமைய வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியினரின் கனவை நனவாக்கும் என்று கூறினார். கூட்டணியில பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் நாங்கள் ஆட்சி செய்வோம். கட்சியினுடைய தொண்டர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். மக்கள் பணியை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம். விமர்சனங்களை பார்த்து நாங்கள் அஞ்சக்கூடிய ஆள் இல்லை. நாங்கள் ஆங்கிலேயர் துப்பாக்கியை பயப்படாத ஆளுகள். காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அதனால யாரை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் சரியா செய்வோம் உள்ளது. நாங்கள் இந்த நேரத்தில் இதைத் தொடர்ந்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை நடத்துவதுதான் தங்கள் லட்சியம் என்று கூறினார். பல தரப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய தவ வாழ்க்கை என்பது தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி காமராஜரின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. தமிழக மக்கள் இந்த அமைச்சர்கள் 2 பேரும் அற்புதமாக செயல்படுகிறார்கள், நேர்மையாக செயல்படுகிறார்கள், லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் செயல்படுகிறார்கள் என்கிற நிலையை, காமராஜரின் பெயரை நிலைநாட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம்.